Hey guys, welcome back to my channel. Hope you are doing good and safe. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் ஸ்வாட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து அந்த எப்படி அந்த என்ன ஷேட்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கைட் மாதிரி தான். ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் எந்த ஃபவுண்டேஷனோட ஸ்வாட்ச் காட்ட போறேன். ஸோ Maybelline Fit Me ஃபவுண்டேஷனோட ஸ்வாட்ச் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ I have 3 colors. which means 3 shades என்கிட்ட இருக்கு. இதான் வந்து நான் ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போகிறேன். அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து என்னோட டோனில் இருந்தீங்களா இல்லை என்னோட 1 ஷேட் அதிகம் 1 ஷேட் கம்மி இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் த மெயின் திங் நீங்கள் இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேமரா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். அண்ட் ஒன் திங், நான் வந்து எந்த ரிங் லைட் ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் வந்து வீட்டில் இருக்க லைட் மட்டும்தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஷேட்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக எந்த லைட்ஸுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நேச்சுரல் லைட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ஷேட்ஸுமே வந்து என்னோட இங்கே ஜாலைனில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு 3 கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். நான் என்ன 3 ஷேட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 330 டாஃபி, then 335 classic tan, then 338 spicy brown. ஸோ இந்த 3 ஷேட்ஸ் தான் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 330 வந்து இந்த ஜாலைனில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 330. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக போடுறேன். உங்களுக்கு வந்து அப்போ நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்போது so this one is 330 toffee shade. so இது வந்து spicy brown 338 shade. okay, yeah, you can see the difference, right? இது 330, then இது வந்து 338 spicy brown, இது வந்து 335 it's classic tan. okay, yeah, I have 3 different shade இருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பார்த்து எது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் 330 டாஃபி ஷேட் அண்ட் திஸ் ஒன் இஸ் 338 ஸ்பைசி ப்ரௌன் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் 335 கிளாசிக் டேன். ஸோ இதுதான் வந்து ஷேட். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து விச் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்க இந்த 3 ஷேட்ஸுமே வந்து நான் என்னோட ஃபேஸில் வந்து போட்டு காட்ட போகிறேன். என்னோட ஃபேஸ் வந்து எதுவுமே நான் போடலை. ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். லைட்டாக லிப் பாம் போட்டிருக்கேன். மற்ற ஆல்சோ வந்து இந்த ஸ்வாட்ச் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர். நான் எப்பயுமே நார்மலாக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. தென் வந்து இங்கே ஹைப்போ பிக்மெண்டேஷன் இருக்குது. நான் நார்மலாகவே ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுட்டு தான் அப்புறமா மேலே ஃபவுண்டேஷன் போடுவேன். ஸோ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து எதுவும் போட போகிறது இல்லை. பிகாஸ் வந்து நம்ம இப்போ 3 ஷேட்ஸ் வந்து ஸ்வாட்ச் பண்ண போகிறோம் பேக் டு பேக். ஸோ எல்லாத்துக்குமே ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுட்டு அது வந்து எப்படி அது ப்ராக்டிக்கலாக இருக்கும் தெரியல. ஸோ வந்து நான் அப்படியே போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட் வந்து நீங்கள் வந்து இந்த ஏரியா அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் ஷேட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே பேர் ஃபேஸில் வந்து நம்ம போட முடியாது அப்படின்றதுக்காக வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் என்னோட ஃபேஸில் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இருந்த ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் Maybelline தான். ஸோ அதுலேயும் வந்து ஷேட்ஸ் வந்து லாஸ்ட் டார்க் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் லாஸ்ட் ஷேட் டஸ்கி ஷேட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தது 330 மட்டும்தான். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினா அந்த 330 தான் நம்ம இப்போ வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எவ்வளோ ஃபவுண்டேஷன் நார்மலாக எடுப்போமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி காட்டுறது, ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 330 ஷேட் இப்படி தான் இருக்குது கையில். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு இது பண்ணேன். நிறைய வேணும் போல, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் 3:30. நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த 3:30. ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வந்து ஃபிஷ் வித்துட்ருக்காங்க, எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. ஸோ வந்து ஃபிஷ் சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னா, ஃபிஷ் சவுண்டு கேட்குறது, ஃபிஷ் விற்கிற ஆன்டி சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிங்க. ஸோ ஐ blended well. This one is 330 ஷேட். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து 330. எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரே ஆகி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டல்லாக காட்டிடுது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த 330 வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் நமக்கு வந்து இந்த ஷேட் வேரியேஷன் வந்து வந்துடுச்சு. மேபி இல்லை, லைக் இன்னும் டார்க் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 340 கேப்பச்சினோலாம் டார்க் ஷேட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் 330 வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக க்ரேயிஷாக தான் தெரியுது எனக்கு. ஸோ இன்னும் வந்து டைம் ஆக ஆக வந்து நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ அப்போ இன்னும் க்ரேயிஷாக வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப டல்லாக காட்டும். ஸோ அப்போ வந்து 330 தான் லாஸ்ட் ஷேட் இருந்ததுனால நான் இந்த 330 வாங்கி நானுமே 330 தான் கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்து ஷேட்ஸ் வந்து வர ஆரம்பிக்க நான் வந்து இந்த 330 ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்கேஸ் வந்து சில பேருக்கு இந்த ஷேட் செட் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நான் இதை காட்டுறதுக்காக வந்து இதை இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து போயிட்டு இந்த ஷேடை வந்து கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நான் இன்னொரு ஷேட் போடுறதுக்காக வரேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஷேட் வந்து நான் வந்து 335 கிளாசிக் டேன் வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். This one is 335 classic tan. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம் அண்டர்டோனில் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட இந்த டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வார்ம் அண்டர்டோன் தான். ஸோ அப்போ வந்து நமக்கு இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பார்க்குறப்பயே தெரியும். அண்ட் தென் இப்போ வந்து நீங்கள் இந்த 330 இந்த 330க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதில் பார்க்குறப்ப வந்து இது வந்து வார்ம் அண்டர்டோன் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது மேக்ஸிமம் சூட் ஆகும். நான் வந்து மாய்ஸ்சரைசர் போடவே மறந்துட்டேன். என்னடா பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்கே.
ஸோ இந்த 3 டோன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு இதுவுமே வந்து பார்க்க லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து 340 ஷேட்ஸ் இருக்குது கேப்பச்சினோ. ஸோ நீங்கள் வந்து அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து 335 கிளாசிக் டேன் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு கலர் பாருங்கள். லைக் 330 வந்து செட் ஆகாது. ஸோ அது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். தென் வந்து இப்போ இருக்க மிச்சம் இருக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா 335 338. ஸோ எனக்கு வந்து 335 இப்போ வந்து கிளாசிக் டேன் வந்து ஓகே தான். லைக் எப்படி சொல்கிறது, என்னோட ஸ்கின் ஷேடை வந்து அதிகமாகவும் காட்டலை கம்மியாகவும் காட்டலை. ஸோ இது வந்து எனக்கு வந்து நியூட்ரலாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் பிகாஸ் நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போடல, ஆப்வியஸ்லி நம்ம என்ன மீடியம் கவரேஜ் லைட் கவரேஜ் எது போட்டாலும் நமக்கு வந்து இந்த பிளாக்னஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா பார்க்குறப்போ வந்து எனக்கு வந்து என்னோட ஸ்கின் ஷேட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. 35 ஓகே. பட் ஸ்டில் we have 338 ஸ்பைசி ப்ரௌன். ஸோ நம்ம வந்து அதையுமே வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ அது போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷேட் வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன். ஸோ இது வந்து 335 கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் டார்க்கர் மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். ஸோ இது லிட்டில் பிட் லைட்டர், தென் இது வந்து லிட்டில் பிட் டார்க்கர். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் லைட் இருக்கும், டார்க் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு டார்க்காக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்குறப்போ வந்து ஒன் ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபினிஷ்ன்ட்டு. So now I'm applying 338 spicy brown. எனக்கு வந்து இது கேமரால வந்து இது எப்படி தெரியுது தெரியல. பட் இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. This is 338 spicy brown. இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா வந்து லைக் ஒன் ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. 335 வந்து எனக்கு என்னோட ஷேட் எக்ஸாக்ட் ஷேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து என்னோட ஒன் ஷேட் வந்து டார்க்கர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷேட் எனக்கு தெரிஞ்சு போகலாம். இல்லை இன்னுமே வந்து இன்னும் லாஸ்ட் டார்க்கர் ஷேட் பார்த்தீங்கன்னா இதை விட டார்க் வந்து 340 கேப்பச்சினோ இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருந்த 3 ஷேட்ஸுமே வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து 335 கிளாசிக் டேன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 338 வந்து எனக்கு ஒரு ஷேட் வந்து டார்க்காக காட்டுற மாதிரி இருக்குது. 335 வந்து அப்படியே எக்ஸாக்டாக இருந்தது. 335 வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பிரைட்டாக அப்படியெல்லாம் எனக்கு 335 கிடையாது. 335 வந்து எக்ஸாக்டாக இருந்துச்சு. 330 வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. லைட் மீன்ஸ் வந்து அது ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு வந்து கிரேயாக காட்டுச்சு. என்னோட ஷேடில் இருக்கீங்கன்னா இல்லை என்னோட ஷேட் என்னோட டார்க்கர் என்னோட ஒரு ஷேட் லைட்டர் அப்படி இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த கைடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். என்னோட டார்க்கராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த 338 340 கேப்பச்சினோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகலாம். இல்லை என்னோட ஸ்கின் ஷேட்ல இருக்கீங்கன்னா 335 கிளாசிக் டேன் போகலாம். ஸோ என்னோட இன்னும் லைட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஷேட் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்வாட்சஸ் ஷேட் ஸ்வாட்சஸ்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா
மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஷாப்பில் போய் ஸ்வாட்ச் பண்ணி வாங்குங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் இன்கேஸ் வந்து இந்த ஷாப் பக்கத்தில் இல்லாதவங்க, இது லாக்டவுனால் என்னால் ஷாப்பில் போய் வாங்க முடியாது, நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வாட்சஸ் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து ஷாப் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, நான் வந்து போய் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷாப்பில் போய் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து இதுவே எனக்கு கரெக்ட், எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எனக்கு இந்த ஷேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்வாட்ச் பார்க்குறப்ப இப்போ இன்கேஸ் நீங்கள் ஸ்வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இந்த ஷேட் வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். பாய்.